ஹை ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான சமையலும் ஆரோக்கியமான வாழ்வில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? நைட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தொண்டை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே தொண்டை வலி அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி வருது, வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு காலையிலே சுடுதண்ணி போட்டுட்டேன். அதையே இன்றைக்கி ஃபுல்லாக சூடாக தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற சூட்டுக்கு வந்தோன்னே குடித்தோம் அப்படின்னா அந்த தொண்டை வலிக்கெல்லாம் கொஞ்சம் இதமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி காலையில் எடுத்துக்கிட்டேன். யுதன் குட்டி நைட்டே பூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்காக மட்டும் எங்கே பூரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் சப்பாத்தி தான் போட்டேன். இன்றைக்கி லன்ச் வந்து செய்யலை. ஹஸ்பண்ட் மத்தியானம் நான் வீட்டுக்கு வரேன் அப்போ வந்து சூடாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சரி சப்பாத்தி போட்டு ஏதாவது குருமா நல்லா நிறைய காய்கறி போட்டு வச்சிடலான்னு செஞ்சேன். இந்த சப்பாத்திக்கு பிசைகிறப்ப நல்லா சுடுதண்ணி பால் ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு வெள்ளை குருமா தான் காய்கறி போட்டு வச்சா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செஞ்சேன். கடலெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். இதுக்கு இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு தாளித்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும் இந்த வெள்ளை குருமாவுக்கு. அதனால் சோம்பு சீரகம் போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ காலிஃப்ளவர் அப்புறம் சோயா சங்க்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து உருளைக்கிழங்கும் பீன்ஸும் தான் இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது கொஞ்சமாக தேங்காய் 2 முந்திரி 4 பல்லு பூண்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டு நல்லா அந்த பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த காய்கறி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதோட போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணுன்னா கொஞ்சமாக தண்ணியாக வேணுன்னா நிறையா ஊற்றிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போடணும். இதுக்கு வந்து மற்றபடி வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாது. போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வீடே நல்லா மணமணன்னு இருக்கும். காரம்லாம் சாப்பிடாத உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை குருமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். யுதன் குட்டிக்குமே நைட்டு வந்து காது வலி. யுதன் குட்டி இப்போ ஸ்கூலுக்கு போகிறாரா, அங்கே வந்து இந்த பசங்கள்லாம் வந்து இந்த மில்க் ஷேக்லாம் குடிக்கிறது எங்கேயோ பார்த்துட்டாரு போல். அந்த பாட்டிலில் இருக்குல்ல டப்பாவில் கடையில் அது 1 மாதமாக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். வேணும்னு நான் தான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன். 1 மாதமாக பிள்ளை கேட்குறானேன்னு நேற்று தான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுக்குறப்பே பயமாக தான் இருந்துச்சு. அது என்னன்னா அது குடித்தது அவனுக்கு அந்த கோல்டு மாதிரி ஆகி காது வலியை கிளப்பி விட்டுட்டு புதுசாக இந்த மாதிரி காதை வலிக்குதுன்னு சொன்னான்னா நாங்கள் பயந்துட்டோம். என்னடா இது வரைக்கும் பிள்ளை அந்த மாதிரியெல்லாம் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் தம்பி வந்து கொஞ்சம் தூங்குனா. அதனால் பெருசாக எனக்குமே தூக்கம் இல்லை. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கமே வராது எனக்கும். அதனால் வீடியோவும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுக்க முடியல. அதனால் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நானே இப்போ தான் எடிட் பண்ணுறப்ப பார்த்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாப்பாடு ரொம்ப ஆயில் மசாலாலாம் சேர்க்காம சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு.